அதிகாரத்தை வந்து நீங்க இருக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்களா? இதான் உங்க ஆட்சியா? இதான் நீதிமன்றமா? லோன் போட்டு கட்டணும் சரியா வீடு விடல எல்லாம் ஒவ்வொரு குழந்தைங்க 2 குழந்தைகளை வச்சுட்டு நாங்க எங்க மாட்டிடம் தருவாங்க. இன்னைக்கு நம்பி நாங்க போறோம். ஆனா இதுவே கண்டி தரல நாங்க சத்தியமா செத்துருவோம். எழுதி வச்சு சாவோம். சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் அன்னதான மண்டபத்திற்கு அருகே 5 வீடுகள் கட்டப்பட்டு வசித்து வந்தனர். இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம் என கூறப்படுகிறது. ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற அறநிலையத்துறை அறிவுறுத்தியது. வீட்டில் வசித்த நபர்கள் ஐகோர்ட்டில் வழக்கு தொடுத்தனர். சென்ற மாதம் 16ஆம் தேதி கோர்ட் தீர்ப்பு வழங்கியது. ஆக்கிரமிப்புகளை அகற்றிடுமாறு அறநிலையத்துறைக்கு சாதகமாக உத்தரவு வந்தது. இன்று ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என அறநிலையத்துறை சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடங்கியது. ஏக்கர் பொறமாக்கு வேலை இருக்குது. உங்கள் மனுக்கு தர பண்ணீங்க. கோயில் முருகன் கோயிலுக்கு இடங்குது. என்ன பண்ணீங்க? அப்பாவி பொதுமக்கள் இருக்கிற இடத்துல வந்து நீங்க இருக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்களா? இதான் உங்க ஆட்சியா? இதான் நீதிமன்றமா? சார் நான் கேட்கறது பதில் சொல்லுங்க சார். வேலை மாலை கோயில் இருக்குது. என்ன சார் பண்ணீங்க? மனு கொடுத்துல என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? 30 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருவதாக கூறி வீட்டில் வசித்தவர்கள் வாக்குவாதம் செய்தனர். கோர்ட் உத்தரவை சுட்டிக்காட்டி போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு வீடுகளை முழுதும் அகற்றி கோயிலுக்கு சொந்தமான இடம் என அறிவிப்பு பலகை வைத்து சென்றனர். 40 வருஷமா இருக்கிறது. எனக்கு மேரேஜ் ஆகி 23 வருஷமா இங்கதான் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருந்து எங்க மாமியார் எல்லாம் இங்கேதான் இருக்கிறாங்க. அது நம்பிதான் இப்பதான் லோன் போட்டு கட்டணும் சரியா வீடு விடல லோன் கூட அடியில சரி. இப்ப எனக்கு எங்கேயுமே இடமே இல்லைன்றாங்க. எனக்கு இல்லையா சார்? அது கூட நான் பால் இல்ல வேலை செய்யறேன். நீ எனக்கு 2 பையன். இல்ல முதல்ல நீங்க வீடு கட்டும்போது என்ன சொன்னாங்க? வீடு கட்ட சொல்ல எதுவுமே சொல்ல சார். யாருமே எதுவுமே அப்ஜெக்ஷனே பண்ணல சார். லோன் போட்டு கட்டினல அப்பயும் சொல்லி இருந்திருக்கலாம். இது வந்து கோயில் இடம் தான் கட்டாதீங்க அப்படின்னு. ஆனா எதுவுமே சொல்லல சார். இருக்கிறோம். ஆனா அந்த கோயில் பிக்கப் பண்ணாலும் எங்களை வெளியில ஏற்றுறாங்க. எங்களுக்கு இது வெறும் மாற்றாட எதுவுமே கொடுக்கல. நீ போ தருவா. நாங்க எந்த உத்தரவாதத்துல போறது? எல்லாம் ஒவ்வொரு குழந்தைங்க 2 குழந்தைகளை வச்சுட்டு நாங்க எங்க மாற்றிடம் தருவாங்க. இன்னைக்கு நம்பி நாங்க போறோம். ஆனா இதுவே கண்டி தரல நாங்க சத்தியமா செத்துருவோம். எழுதி வச்சு சாவோம். கோயில் மேனையும் இந்த நிர்வாகத்து மேல மொத்தமா எழுதி வச்சுட்டா சாவோம். இதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு நான் தெருவுல போய் நிக்கிறேன். நாங்க வாடகைக்கு போன என் தாலி எடுத்து காட்டுறேன். நீ என்ன கேஸ்ட்ன்னு கேக்குறாங்க. தாலி எடுத்து காட்டி கேக்குறேன். அந்த நிலைமையில எங்களை ஊர் மக்களை விட்டாங்க, அதிகாரியை விட்டாங்க. நாங்க எங்க போறது? எல்லாமே இருக்கு. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டு ஐடி, கரண்ட் பில்லு, வீட்டு வரி 40 வருஷமா கட்ட ஒருத்தவங்க. இந்த கோயில் கட்டுறது எங்க அப்பா எங்க தாத்தா போய் கட்ட கோயில். அது அன்னைக்கு நாங்க தேவைப்பட்டு இன்னைக்கு நாங்க தேவைப்படலையா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. மக்கள் தான் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும். அதிகாரி விட்டுட்டாங்க, ஊர் ஆளுங்க விட்டுட்டாங்க. யாருமே எங்களுக்கு இல்ல. நாங்க இன்னைக்கு கோயில் வாசல் நிக்கணும். கோயில் வாசல்ல கூட யாரும் எங்களுக்கு தருவாங்க? அங்கிருந்து 10 போலீஸ் வர கை தப்பிச்சு தள்ள நாங்க எங்க போறது? சொல்லுங்க, நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி சொல்லணும். உங்களை நம்பிதான் நான் இன்னைக்கு போறேன். ஆனா வந்து 10 நாள்ல காட்டுல இருக்கேன். அந்த 10 நாள் எங்களுக்கு காட்டல. நான் மொத்த ரேஷன் கார்டை மொத்த சப்மிட் பண்ண நான் தீ குளிப்பேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுதான் சத்தியம்.